மூலனூர் பேரூராட்சி பகுதியில் தாராபுரம் திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணி உதயசூரியன் சின்னத்திற்கு வாக்களிக்குமாறு 60க்கும் மேற்பட்ட இடங்களில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டார். திருப்பூர் மாவட்டம் தாராபுரம் தனி சட்டமன்ற தொகுதியில் திமுக வேட்பாளர் டாக்டர் இந்திராணிக்கு ஆதரவாக உதயசூரியன் சின்னத்தில் வாக்கு கோரி மூலனூர் பேரூராட்சி பகுதிகளில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் நடைபெற்றது. திருப்பூர் கிழக்கு மாவட்ட செயலாளர் இல பத்மநாபன் தலைமையில் நடைபெற்ற இந்த பிரச்சாரத்தில் அமைச்சர் கயல்விழி செல்வராஜ் மற்றும் மூலனூர் பேரூராட்சி திமுக செயலாளர் தண்டபாணி ஆகியோர் பங்கேற்று வேட்பாளருக்கு ஆதரவு திரட்டினர். பின்னர் மூவேந்தர் நகர் பகுதிக்கு சென்ற வேட்பாளர் இந்திராணிக்கு பொதுமக்கள் சால்வை அணிவித்தும் ஆரத்தி எடுத்தும் மலர் தூவியும் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பிரச்சாரத்தின் போது திமுகவின் 5 ஆண்டு சாதனைகள் மற்றும் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து எடுத்து கூறி வாக்குகள் சேகரித்தனர். கழக இளைஞரணி செயலாளர் அவர்களும் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடுவதற்கு மருத்துவர் இந்திராணி அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிடுவதற்கான வாய்ப்பினை அளித்திருக்கிறார்கள். கடந்த 5 ஆண்டு கால ஆட்சியிலே நம்முடைய முதலமைச்சர் ஏகப்பட்ட திட்டங்களை செயல்படுத்தி இருக்கிறார்கள். இந்த திட்டங்கள் எல்லாம் தொடர வேண்டும் என்றால் நம்முடைய கழகத் தலைவர் மீண்டும் 2வது முறையாக முதலமைச்சர் ஆனால்தான் அத்தனை திட்டங்களையும் நாம் பெற முடியும். தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே தமிழினத்தின் தலைவர், தமிழ்நாட்டின் முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலினுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக, மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி கட்சியினுடைய வேட்பாளராக, கழகத்துடைய இளைஞர் இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு மாண்புமிகு உதயநிதி ஸ்டாலினுடைய அன்பை பெற்ற வேட்பாளராக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே போட்டியின இந்திராணி அவர்களுக்கு இன்றைக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது எங்கே கிராமங்களிலே பிரச்சாரத்துக்கு சென்ற போதெல்லாம் மக்கள் பெருமளவிலே வரவேற்பை தந்திருக்கார்கள். அதுவும் தாய்மார்கள் அதிக அளவிலே இன்றைக்கு வெயிலிலும் கூட, மதிய நேரத்திலே வெயிலில் கூட அதிக அளவில் நின்று இன்றைக்கு வரவேற்பு தந்திருக்காருன்னு சொன்னால் அந்த அளவுக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் தளபதி அவர்கள் 5 ஆண்டு காலம் செய்திருக்கின்ற சாதனைகளுக்கு மக்கள் நல்ல ஆதரவை தந்திருக்கிறார்கள். அதே போல நமது உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் இந்த 2 நாளைக்கு முன்பு காங்கேயம் பகுதியிலே வருகை தந்தபோது பல்லாயிரக்கணக்கான பேர் இன்றைக்கு அந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு பெருந்திரளாக வருகை தந்து உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வந்த நிகழ்ச்சியிலே வளர்ந்து வந்தார்கள். அந்த நிகழ்ச்சியிலும் பெரு ஆதரவை தந்தார்கள். அதேபோல் நேற்றைக்கு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் கழகத் தலைவர்கள் திருப்பூருக்கு வந்தபோதும் பெருந்திரளாக மக்கள் எல்லாம் வருகை தந்து தாய்மார்கள் அதிக அளவில் வந்து இன்றைக்கு வரவேற்று தந்திருக்கிறார் என்றால் தமிழ்நாட்டிலே 2 ஆட்சி மீண்டும் தமிழ்நாட்டிலே அமைவதற்கு தமிழ்நாட்டு மக்கள் இன்றைக்கு வாக்களிக்க தயாராக இருக்கிறார்கள். கண்டிப்பாக 23ஆம் தேதி அன்று அதிக அளவில் உதயசூரியன் சின்னத்தில் வாக்களித்து 200க்கும் மேற்பட்ட தொகுதியிலே வெற்றி பெறும். அதேபோல் தாராபுரம் சட்டமன்ற தொகுதியிலே 3வது முறையாக திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும். அதிக வாக்கு வித்தியாசத்தில் மருத்துவர் இந்திராணி அவர்கள் வெற்றி பெறுவார்கள். அதற்கு மக்கள் நன்கு ஆதரவை தந்து கொண்டிருக்கிறார்கள். நாங்கள் எங்கே சென்றாலும் அந்த கண்கூட பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு சிறப்பான வரவேற்பு தந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக இந்த முறை ஒரு 35,000 வாக்குகளுக்கு அதிகமாக தாராபுரம் சட்டமன்ற தொகுதியில் இந்திராணி அவர்கள் வெற்றி பெறுவார் என்று நன்கு தெரிகிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்கண்ட கேபிள் மற்றும் டிடிஎச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.